ரோஹிணி பண்ண எல்லா திருட்டு வேலையும் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சத்யா அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. முத்துவோட பிரேக் ஒயரை கட் பண்ணி ஆக்சிடென்ட் நடக்க வச்சது ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதை மீனா கிட்ட சொல்கிறாரு. மீனா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, ரோஹிணி தான் இவரோட காரோடைய பிரேக் ஒயரை கட் பண்ணி இவரை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி, ஒருத்தியால் இப்படி எல்லாமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க. நம்ம முத்துக்கே அவள் துரோகம் பண்ணிட்டா, நம்ம முத்துவே உயிரை வாங்க பார்த்துட்டா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதை கேட்ட உடனே முத்துக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. அம்மா நம்மளை முத்துன்னு சொல்லி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. உடனே மனோஜியை கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க விஜயா. இல்லை, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவோட அப்பா. அவள் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கா, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேணாம்னு சொல்கிறீங்களே, ஏன்பா அப்படின்னு கேட்குறாங்க முத்து. இல்லை, நீங்கள் அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, நான் கிருஷை பற்றியும் சேர்த்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அவனை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாதான் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு மனசு ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது முருகனும் வித்யாவும் அங்கே வராங்க. வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்போ வித்யாவை பார்த்து கத்துறாங்க, ஏண்டி நீயும் தானே உண்மையை மூடி மறைச்ச அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. மனோஜும் கேட்குறாரு, ரோஹிணிக்கு கல்யாணம் ஆனது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவள் என் ஃப்ரெண்டாக போயிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. ரோஹிணியை பற்றி இன்னும் பல உண்மை மறைஞ்சு கிடக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. முருகன் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிடுறாங்க. அவளை பற்றி பேசுகிறதுனா இங்கே சொல்லு, எதுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. அப்போ வித்யா ரோஹிணி பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி மனோஜோட கடையிலேருந்து பணத்தை திருடுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அடி பாவி, பணத்தை திருடி எனக்கு கெட்ட பேர் வர வச்ச அவளா அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். அது மட்டும் இல்லை, பார்வதி ஆண்டி வீட்டில் வச்சுருந்த 2 லட்ச ரூபாய் திருடினதும் அவள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருட்டும் அவளுக்கு கை வந்த கலையாக இருக்கா, கொலை பண்ண முயற்சி, திருட்டு முயற்சி, ஒரு பொண்ணால் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி துப்புறாங்க. விஜயாவும் இவளை போய் என் மகனுக்கு கட்டி வச்சனே, நானே என் மகனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அது மட்டும் இல்லை, வெளியே வச்சுருந்த பூக்கடையை தூக்கந்து ரோஹிணி தான், அவங்க அம்மாவுடைய பூக்கடையை தூக்க சொன்னதும் ரோஹிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா நினைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி தானே செஞ்சா, அப்படி இதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே டாப்பிக்கை மாற்றுறாங்க. சரி சரி, இதெல்லாம் கூட சின்ன விஷயந்தான், ஆனால் உயிரை கொள்ள பார்த்தது, திருடினது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அவளை இந்த வீட்டு மருமகளை இதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி கராராக சொல்கிறாங்க விஜயா. இதை பாருங்கள், இவ்வளோ உண்மையை மூடி மறைச்சது வித்யாவும் கூட தான், அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க முருகன். இவ்வளோ விஷயத்த பண்ணிவிட்டு கமுக்கமாக எப்படி வீட்டில் இருந்திருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. அப்பா இப்பயாவது சொல்லு, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க முத்து. இல்லைப்பா, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்பா. இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமா அவளை பிடிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதை பாருங்கள், அமைதியாக இருங்க, இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டு மருமகளே கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன், கல்யாணத்தை மறைச்சது கூட ஒரு விதத்தில் நியாயம் ஒத்துக்கலாம், ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவள் இந்த வீட்டு மருமக கிடையாது. டேய் மனோஜ், அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுல உறுதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு குடும்பமே சரி, முதல்ல விவாகரத்து வாங்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நைட்டு மேலே மீட்டிங் போடுறாங்க முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, ஸ்ருதி கடைக்கு வந்து சாபம் வேற விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவள் சாபெல்லாம் பழிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படியாவது ரோகிணிக்கு தெரிய வைக்கணும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோ எதுக்காக அவங்க அமைதியாக இருக்காங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தினம் தினம் அவன் நொந்து சாகணும், இதுதான் அவளுக்கு கிடைக்கிற தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இவ ஃபோட்டோ போட்டு இவ இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டோட விஷயத்த ஊருக்கெல்லாம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ரவி.
அப்போ என்னதான் பண்ணுறது, எப்படி தான் அவளுக்கு தெரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மீனா. ஆனால் ஒன்று, அவளை வெளியே எங்கேயாவது பார்த்தேன், 4 அறை அறையாமல் விட மாட்டேன். உன்னுடைய உயிரையே கொல்ல பார்த்துருக்கா, இதை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியெல்லாம் தப்பு பண்ணாத, அது அப்பா சொன்னதை மீறினதாயிடும், அவளை அப்படியே விடலாம், அவள் தினம் தினம் என்ன பண்ணிடுவாங்களோன்னு நினச்சி பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. சரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் மனோஜும் பார்வதி ஒரு வக்கீலோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் அந்த வக்கீல், இந்த மாதிரி கேஸை நான் பார்த்ததே இல்லை, வழக்கமாக ஆம்பளை தான் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஏமாற்றுவான், இங்கே என்னடானா ஒரு பொண்ணு ஏமாத்திருக்கா, இப்படிப்பட்ட கேஸை நான் பார்த்ததே இல்லைன்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மனோஜ் ஒரு ஏமாளி அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். இப்போல்லாம் படித்தவங்கள ஏமாத்துறது தான் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல். இவனை மட்டும் ஏமாத்தலை, எங்கள் குடும்பத்தையே ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஓ, குடும்பமே ஏமாளி குடும்பமா அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. கட் பண்ணால் அந்த வக்கீலுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க. நைட்டு என்னம்மா சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணி வைங்க, என் ஃப்ரெண்டு வரா, அவளுக்கு சப்பாத்தி குருமா பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வக்கீல். என்னடா இது, இந்த வக்கீல் இப்படி பேசுகிறாங்க, இப்படி வீட்டில் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது.